ஆகஸ்ட் மாதம் 17 இடம்பெற்ற பொது தேர்தலில் இன்று யாழ் தேர்தல் மாவட்டத்தினுடைய வெற்றி பெற்றவர்களுடைய விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டவாறு நாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை எட்டாது விட்டாலும் மிக பெரும்பாலான அளவில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினராக 7 பேர் தெரிவு செய்யப்பட வேண்டிய இடத்தில் 5 உறுப்பினர்களை மிகப்பெரிய 65 பேருக்கு மேற்பட்ட வாக்குகளை அளித்து தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தாங்கள் தெரிவு செய்த பிரதிநிதிகள் எல்லோருடனும் அவர்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசம் நம்பிக்கை போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய மக்களிடத்திலே விசுவாசமும் நம்பிக்கையும் உடையவர்களாக நாங்கள் அவர்களுடைய இலக்குகளை நோக்கியும் அவர்களுடைய விடிவுக்காகவும் நாங்கள் உழைப்போம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலும் அந்த மக்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அவர்களுக்கு உறுதிமொழியை நாங்கள் வழங்குகின்றோம். தற்போது தொங்கு நாடாளுமன்ற முழுமையாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. நாங்கள் தொங்கு நாடாளுமன்றமாக இருக்குமோ என்று நாங்களாக ஊகித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்படி ஒன்று வருமானால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கட்சிகளையும் கூடி அந்த நேரத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிவிப்போம். ஏற்கனவே திரு சம்பந்தம் ஐயா பேசும்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாங்கள் ஆதரவு அளித்து அரசாங்கம் அளித்து உதவி என்று கூறியிருந்தார். அது குறித்து தற்போது உங்கள் நிலைப்பாடு தொடர்கிறதா, அதே நிலை தொடர்கிறதா இல்லையா? நான் இப்போது சொன்னதான் என்னுடைய பதில். எங்களுடைய கட்சி படையிலே நான் நியமனம் பெற்றிருந்தேன். இந்த தடவை மிகவும் தீர்மானமாக மக்களுடைய ஆணையோடு கூட, நேரடி ஆணையோடு கூட நான் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த தேர்தலில் போட்டியிட்டேன். உங்கள் பலருக்கு தெரிந்தபடி இந்த தேர்தல் ஒரு வகையிலே என்னுடைய தேர்தல் மற்றும் போலவும் தோன்றியது. சில தருணங்களிலே இந்த தேர்தலிலே மக்கள் பெருவாரியாக வாக்களித்து எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தங்களுடைய முழுமையான ஆமோதிப்பை கொடுத்து செய்யப்பட்ட பலவிதமான பொய் பிரச்சாரங்களை தாங்கள் நம்பவில்லை என்ற தீர்ப்பை கொடுத்ததற்காக மக்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். தேர்தல் விஞ்ஞாபனம் எங்களுடைய உலக நிகழ்ச்சிகள், சர்வதேச நிகழ்ச்சிகளின் கீழ்தான் அமைந்துள்ளது. நாங்கள் கேட்டது ஒன்றுபட்ட இலங்கைக்கு எங்களுக்கு சமஷ்டி ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறைக்காக இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கும் எங்களுடைய ஒட்டுமொத்தமாக இன்னமும் தெரியவில்லை எத்தனை என்று. ஆனால் அது அதிகூடிய ஸ்தானம் எங்களுக்கு கிடைக்கும். வடக்கு கிழக்கிலிருந்து அதை வைத்துக்கொண்டு தொங்கு அரசாங்கம் அமையப்போவது உறுதியாகி கொண்டிருக்கிறது. அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய பேரம்பேசும் ஆற்றலை கூட்டி எங்களுக்கு அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அடையக்கூடிய அதிகார பதிவுகள் சம்பந்தமாக மற்றும் எல்லா விதமான விடயங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தமிழ் மக்கள் வந்தார்களோ அந்த சுமைகளை கடந்து இன்றும் அதே தேசிய உணர்வோடும் அந்த தேசிய தலைவருடைய வழிகாட்டலிலும் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியினுடைய அடிப்படையில் அந்த காலத்தினுடைய ஒரு நீட்சியாக என்னுடைய பயணத்தை தொடர்ந்தும் என் மக்களுக்காகவும் என் தேசத்துக்காகவும் நான் ஆற்றுவதற்கு மிகக்கூடிய அளவு பிரயோஜனப்பட்டிருக்கிறேன். என் மக்களோடும் என் மக்களோடு இணைந்த செயல்பாட்டிலும் எங்களுடைய கட்சியின் ஒவ்வொரு அங்கத்தவர்களுடைய சரியான பங்களிப்போடும், குறிப்பாக எங்களுடைய கட்சியின் தலைமை மற்றும் கட்சியினுடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களுடைய உழைப்பின்பால் கிடைத்த இந்த வெற்றியை நாங்கள் மக்களுக்காக பயன்படுத்துவோம்.